டீசல் போடலாம்ல? டீசல் டீசல் வண்டிலாம் வச்சுருக்கீங்களாண்ணா? ஆமாங்க. இப்போது வாரத்துக்கு 3 நாள் ஆஃபீஸ் போகிறனால மாதத்துக்கு ஒரு 2 வாட்டியாவது வந்து டேங்க் ஃபில் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இன்றைக்கி வந்து நம்ம ஃபில் பண்ணிடுவோம். சர்வீஸ்க்கு அப்புறம் எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்த்துடலாம் மைலேஜ். டீசல் 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 போடலாம்ல? டீசல் 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 போடலாம்ல? டேங்க் ஃபில் பண்ணிடுங்க. ஆமாம். இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதுங்க. டீசல் வண்டிலாம் வச்சுருக்கீங்களாண்ணா? ஆமாங்க. கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். பண்ணிட்டேன். இதுதாங்க ஒரே பிரச்சனை, லைட்டாக எப்பாவது ஊற்றிக்குது. மைலேஜ் பார்ப்போம். முதல்ல வெளியே போயிடலாம். ஃபுல் டேங்க் டு ஃபுல் டேங்க். இன்னும் டீசல் வண்டிலாம் வச்சுருக்கீங்களாண்ணான்னு கேட்குறாங்க அவங்க. ஒரே நிமிஷம் நம்ம இங்கே நிறுத்திட்டு எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்ப்போம். ஃபோன் வேறு உடஞ்சிச்சிங்க, அது வேறு மாற்றணும், டிஸ்பிளே மாற்றணும். ஓகே, 12,865 13,173 மைனஸ் 12,865 308 டிவைடட் பை 5 எவ்வளோ ஆச்சு? இன்றைக்கி என்ன எவ்வளோ போட்டிருக்கேன்? 5.44. 56.6ங்க. அதான் மைலேஜ் 56.6. எல்லோரும் 70 80ன்றாங்க. நம்மளுக்கு வந்து 60 வர்றதே பெரிய விஷயமா இருக்குது சிட்டிக்குள்ளே. 55க்கு மேலே எப்போவுமே கொடுத்துருது, ஆனால் 56.6 இந்த வாட்டி கொடுத்துருக்கு. இப்போது எல்லாருமே வந்து இன்னும் டீசல் வண்டிலாம் வச்சுருக்கீங்களான்னு வந்து கேட்குறாங்கல்ல. ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கே வந்து கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி பழைய வண்டியை இன்னும் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறீங்களே அப்படிலாம் சொல்லும்போது நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும், மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஆனால் ரீசெண்டாக ஒரு பயங்கரமான ஒரு காமெடியான ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. என்னென்னா, எங்கள் ஆஃபீஸோட பார்க்கிங்க்கு போகிறேன். பார்க்கிங் வந்து 2 ஃப்ளோர் கீழேங்க. 2 ஃப்ளோர் கீழேன்னா அது வந்து எவ்வளோ அமைதியாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அமைதியாக இருந்த இடத்துல நம்ம வண்டியில் போகிறோம் உள்ள. அப்போ வந்து ஒருத்தர் வந்து அங்கே பார்க்கிங் பண்ணி வண்டியை நிறுத்திட்டு ஹெல்மெட்லாம் கழட்டி அவர் வந்து போகிறதுக்கு ரெடி ஆகிறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி அவர் பக்கத்தில் வந்து பார்க்கிங் பண்ணிட்டு நடந்து போகிறோம். அவர் வந்து கேட்குறாரு, வண்டியில் ஏதாவது ப்ராப்ளமா? என்ஜின் நாய்ஸோ ஏதோ செயின் நாய்ஸோ வருது,
என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் டீசல் வண்டிங்க, அதனால தான் சவுண்ட் அப்படி இருக்குது அப்படின்னு. இத்தனைக்கும் வந்து நம்ம டபுள் கோர் சைலன்சர் போட்டிருக்கோம், 2 கோர் சைலன்சர் பெட்ரோல் வண்டிக்கு வர மாதிரி. ஆனால் அவர் வந்து இப்படி கேட்டாருங்க. எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு வாட்டி இது வரைக்கும் இவ்வளோ நாள் வந்து வண்டி வச்சுருக்கேன், 3 வருஷமாக டீசல் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், யாருமே இந்த மாதிரி கேட்டதில்லை. ஆனால் அவர் அப்படி கேட்டார். அது கேட்டது மட்டும் இல்லாமல் ஷேர் ஆட்டோ சவுண்டு வந்துச்சு. எப்படி நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே ஷேர் ஆட்டோ தான் விட மாட்டாங்களே, அது எப்படி ஷேர் ஆட்டோ சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். டீசல் வண்டியா அதுதான் அப்படின்னாரு. நம்ம இந்த சவுண்டு ஷேர் ஆட்டோ மாதிரி வரதுக்கூடாதுன்னு என்னெல்லாம் பண்ணுறோமோ, ஆனால் வந்து அது வெளியே வந்து நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு கேட்டாலுமே வெளியில் இருக்கவங்களுக்கு அது ஷேர் ஆட்டோ சவுண்டு மாதிரி தான் கேட்குது. அது எதுவும் பண்ண முடியாதுங்க. ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். ஆனால் மனசு தேத்திக்கிட்டேன். சவுண்டு மட்டும் தானே, மற்றபடி நம்மளுக்கு வந்து மைலேஜ் எல்லாமே நல்லா தானே கொடுக்குது. ஆனால் 56 தாங்க மைலேஜ். இத்தனைக்கும் ரொம்ப விரட்டெல்லாம் இல்லை. இந்த 300 கிலோமீட்டரும் அவ்வளோதான் ஓட்டியிருப்பேன். நேற்றே ஒரு நிறைய கிலோமீட்டர் ஓட்டினேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 50 ஓட்டியிருப்பேன் கார்லேருந்து. எல்லாம் 7.5 ஹெச்பிக்கு தான் வந்து இந்த 55 அந்த மாதிரி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ஹெச்பி என்ஜின் தான் இது. 5 ஹெச்பியே 56 தான் கொடுக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அந்தளவுக்கு பிரேக்லாம் பிடிச்சிலாம் ஓட்ட மாட்டேங்க. நீங்கள் என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்தளவுக்கு பிரேக் எப்போ தேவையோ அப்போ தான் வந்து பிடிப்பேன். அந்த இடத்துல சிக்னலே பார்த்தே வரமாட்டாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை திருச்சி வரைக்கும் போகுது இந்த வண்டி. அடையாறு டு திருச்சி இந்த ரூட்டில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இங்கே டக்குன்னு உள்ளே வராரு. ஹைவே மாதிரி ஓட்டு வர்றாரு அவர் பாட்டுக்கு. பக்கத்துக்கு மாறாக டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து சேலையூருங்க, தாம்பரம் சேலையூர். இந்த இடத்துலையும் வந்து ரோடு அந்தளவுக்கு இருக்காது. எவ்வளோ வாட்டி போட்டாலுமே வந்து ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிடுது.
ஆனால் ஒரு சவுண்டு ஒன்று வரும், வண்டி தள்ளும் போது கூட ஒரு மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா இப்போது முருகன் அண்ணன் சர்வீஸ் பண்ணதுலேருந்து இல்லை, அந்த ஸ்ப்ராக்கெட் இன்னர் ஸ்ப்ராக்கெட்லேருந்து தான் சவுண்டு வந்திருக்கு போல். அது வந்து எப்போ ஒரு வருஷமாக வந்துட்டு இருந்ததுங்க. நான் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வண்டி போன மார்ச்சில் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போதுலேருந்து அந்த சவுண்டு வந்துகிட்டே இருந்தது. இப்போ தான் சரியாக இருக்குது, ஒரு வருஷம் கழிச்சு தான். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.